அன்புக்குரியவர்களே, நான் குடியிருக்க ஏரியாவில் 3வது வீட்டில் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு குடும்பம் 1 வருஷமா இங்க தங்கி இருந்தாங்க. திடீர்னு முந்தா நேத்து அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையங்க. அவன் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அதுவும் கோயம்புத்தூர்ல தான் படிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சதால 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கினது எனக்கு தெரியுங்க. அவர் சொல்லியிருந்தார். இப்ப 1 வருஷமா அந்த பையன் இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் தான் இப்ப முடிச்சிருக்கான். ஒரு 15 நாள் அந்த பையனை காணுங்க. முந்தானத்தி இவங்க திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு அவர் சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து, சார் உங்க ஹவுஸ் ஓனர் என்னுடைய ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட சாவி கொடுக்க சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். நான் அவர்கிட்ட, சார் பையனுக்கு 4 வருஷம் படிப்பு இருக்கு சார், 1 இயர் தானே சார் முடிச்சிருக்கான், பையனையும் காணமே, ஏன் இப்ப கிளம்புறீங்க அப்படின்னு. சார் படிப்பு முக்கியமா பையன் முக்கியங்களா அப்படின்னார். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் உடனே, சார் எந்த சொத்து போனாலும் நான் சம்பாரிச்சுக்கோங்க, ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல வசதிங்க, இந்த புள்ள எனக்கு எல்லா சொத்தை விட முக்கியமான சொத்துங்க, ஒரே புள்ளைங்க, இது போனா என்னால இந்த சம்பாதிக்க முடியுங்களா, அதனால புள்ள தாங்க எனக்கு முக்கியம், மற்ற சொத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, ஆண்டவன் புண்ணியத்துல திருச்செந்தூர்ல நிறைய சொத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. நான் காலேஜ் சர்வீஸ்ல இருந்ததால இந்த மாதிரி காலேஜ் அளவுல இல்ல பள்ளி அளவுல மாணவர்கள் சில தவறுகள் செய்யறது பத்தி படிச்சிருக்கோம், நேரடியாகவும் பார்த்திருக்கோம். இப்ப காலேஜ் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுங்க வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போறானுங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா அதோட முக்கியமான ஒரு பழக்கம் இருக்குங்க. கூல் லிப்ஸ்னு இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் ஒன்று இருக்குங்க. அது பார்க்கறதுக்கு நம்ம டீ பேக் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா, அதுக்குள்ள புகையில இருக்கும். அதை என்ன பண்ணுவானுங்க, இந்த கீழ்வாதத்தை இழுத்து உள்ள வச்சுக்குவோம். அது அப்படியே கிருகிரு கிருகிருன்னு இருக்குங்க. கிளாஸ்ல இந்த கிருகிருப்புலயே உட்காந்துருப்பான் அவன். இது பாய்ஸ் டாய்லெட் போனீங்கன்னா யூரினல்ல ஒவ்வொரு பேசின்லயும் 10 பாக்கெட்டு கிடக்குங்க, பையன் வாயிலிருந்து எடுத்து போட்டது. அதே மாதிரி கிளாஸ்ல ஹவுஸ் கீப்பிங் பெருக்குறாங்க இல்லைங்களா, அவங்க பாய்ஸ் சைட்ல இருந்து டெஸ்க்ல இருந்து அள்ளிக்கிட்டு வருவாங்க, பையன் வாயில இருந்து எடுத்து போட்டது. இது நம்ப மாட்டீங்க, கேர்ள்ஸ் சைட்ல இருந்து கிடைக்குங்க. இப்படி மாணவர்கள் கிட்ட இந்த போதைப் பொருள் பயன்பாடு, தடை செய்யப்பட்ட புகையிலை பயன்பாடு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு தெரியுங்க. இத பத்தி கோயம்புத்தூர் நார்காட்டிக்ஸ் பீரோ, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையில இருக்குங்க. அங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இத சொன்னங்க. இந்த மாதிரி இன்றைய சமுதாயம் இந்த கூல் லிப்ஸ்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தெரியுதே சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, எந்த ஜெனரேஷன்ல சார் இருக்கீங்க, இந்த கூல் லிப்ஸ் எல்லாம் இப்ப சும்மா ஜுஜுபி சார், அதெல்லாம் விட 4-5 மடங்கு முன்னால போயிட்டான் சார் பையன் போதைப் பொருள் பயன்பாட்டுல. இதெல்லாம் தெரிஞ்சும் நாங்க சேஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களால நடவடிக்கை எடுக்க முடியாத இடத்துல, முடியாத நேரத்துல கைகட்டி வேடிக்கை தான் சார் பாக்குறோம் அப்படின்னு சொன்னார். என்ன சார் அப்படின்னோம். சார் இப்போ தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் எல்லா இடத்துலயும் பையனுக்கு கிடைக்குது, எப்படின்னு நீங்க கேட்பீங்க. டெலிகிராம் குரூப் இதுக்கு இருக்கு சார். அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க போன் நம்பர், உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா பணம் கட்ட சொல்லுவோம். பணம் கட்டிட்ட உடனே வீடு தேடி கொண்டாந்து உங்க வீட்டு காம்பவுண்ட் வால் வழியா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் சார். எந்த மாதிரி போதைப் பொருளும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் வழியா கிடைச்சிடும். அடுத்தது, இப்ப போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்தது. முதல்ல பையன் சிகரெட் பிடிச்சு பார்த்தான். சிகரெட் பிடிச்சா வாய் நாறுது, வீட்டுல கண்டுபிடிச்சிடுறாங்க, அம்மா தொடப்ப கட்டையில அடிக்கிறாங்க. சரி, அடுத்து வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போய் பார்க்கறான், நண்பர்களோட மது அருந்துறான், ஆல்கஹால், நல்லா இருக்கு போதை. ஆனா எப்படித்தான் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போதை தெளிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் வாய் சாக்கடை நாத்த நாறுது, மறுபடி மாட்டிக்கிறோம். அதனால இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மன அழுத்தத்தில் இருக்க இளைய தலைமுறை, மன அழுத்தம்
சமுதாயத்தில் அவன் சந்திக்கின்ற சேலஞ்சஸ். ரெண்டாவது, காலேஜில் பாடம் புரியல, மன அழுத்தம். பேராசிரியர்கள் கொடுக்கின்ற மன அழுத்தம், பாஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு. இந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வடிகால் வேணும். புது போதையை தேடி போறான். அப்ப அவன் தேடி போறது தான் கஞ்சா. இது நூத்துக்கணக்கான வருஷமா இந்தியாவில் இருக்குங்க. கோயம்புத்தூர் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல சர்வசாதாரணமா கஞ்சா கிடைக்குதுங்க. பெட்ரோல் பங்குக்கு பின்னால, பங்க் அடையில, இல்ல கோயம்புத்தூர்ல இந்த முக்கியமான ஏரிகள் இருக்கு இல்லையா, அது கரையில, அங்க எல்லாமே கிடைக்குதுங்க. சர்வசாதாரணமா கிடைக்குதுங்க. இப்போ இளைய சமுதாயம் இதுக்கும் அடுத்த லெவல் போயிடுச்சுங்க. அதாவது பெயின் கில்லர்ஸ், இந்த வலி நிவாரணின்ற டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அது. இப்ப கேரளா மாதிரி ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம உங்களால ஒரு பாராசெட்டமால் கூட வாங்க முடியாது, கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எந்த மாத்திரையும் மருந்து கடைகள்ல உங்களுக்கு எதுவுமே சொல்லாமலே வாங்கிட்டாங்க. நீங்க பிரிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா சில நேரத்துல பெயின் கில்லர் கொடுக்க மாட்டாங்க. அந்த பெயின் கில்லர்ஸ் இப்போ மிகப்பெரிய போதை பொருள். 50 ரூபா மதிப்புள்ள பெயின் கில்லர் 500 ரூபாய் வரைக்கும் பையனுக்கு விற்கிறாங்க. இதை விற்கிறவனுங்க வட இந்திய ஆளுங்க. இவன் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறான். இத பையன் என்ன பண்றாங்க, வாங்கி அவனுக்கு எந்த அளவு போதை தேவையோ 2 இல்ல 3 மாத்திரைய அரைக்கிறான், பவுடர் ஆக்குறான். ஆக்கி நார்மல் சலைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, குளுக்கோஸ் வாட்டர், அதுல கலந்துடுறான். கலந்த உடனே அது இன்ஜெக்ஷன் மூலமா உள்ள அனுப்புற மருந்து மாதிரி ஆயிடுங்க. அதை டிஸ்போசபிள் சிரிஞ்சு வழியா குத்திக்கிறான். குத்தன உடனே அது உள்ள போயிடுதுங்க. 10 மணி நேரம் எந்த நாத்தமும் கிடையாது, கண்ணு செருகாது, எதுவும் இருக்காது. ஆனா தரையிலே நிக்க மாட்டான், மேல மிதப்பான். 10 மணி நேரம் வீட்டுல யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. புள்ள டயர்டா வந்து தூங்குது அப்படின்னு பெத்தவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் இவன் போதைக்கு அடிமையா இருக்கான்னு எல்லாமே டேமேஜ் ஆன பிறந்தாங்க கண்டுபிடிப்பாங்க. இப்ப பணக்கார வீட்டு பசங்களை எடுத்துக்கங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குங்க, அவனுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. அதே மாதிரி இந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவனால மீண்டு வர முடியும். இப்ப வசதியான வீட்டு பிள்ளை இருக்கான் பாருங்க, அவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான் சார். போயிட்டு அங்க பெர்மிட்டட் பார் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள நுழையிறான். தினமும் பாத்தீங்கன்னா 50-100 பேர் உள்ள போவான். ஆனா அங்க உள்ள விற்கிற பியரோ பிராண்டியோ அவன் குடிக்கிறது இல்லைங்க. அவங்களுக்குன்னு தனியா உள்ள ஒரு சாம்பர் இருக்குங்க, அங்க போறான். அங்க கொக்கைன் எல்லா பொருளும் அவனுக்கு கிடைக்குது, எடுத்துக்கிறான். அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்குள்ள அவன் சேஃப். ஏன்னா அவன் போலீஸ்ல மாட்டுறது கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற இடத்துல லோக்கல் போலீஸ் உள்ள போகவே முடியாதுங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. அரசியல், அதை நம்ம இங்க பேச வேணாங்க. நமக்கு நம்ம புள்ளதான் முக்கியம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அடிக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நண்பர்கிட்டே கேட்டாங்க. சார், சில சிம்டம்ஸ் இருக்கு சார். முதல் சிம்டம், பிள்ளைங்க தனிமையில உட்காந்துருப்பாங்க, லைட்டு கூட போடாம உட்காந்துருப்பாங்க. இதை வாட்ச் பண்ணுங்க. ரெண்டாவது, யாரு கூடயும் கலகலப்பா பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க, எப்பயுமே தனிமையில இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிந்தால் பெற்றோர் தயவு செய்து அந்த பிள்ளைகளோடு நெருங்கி பழகுங்கள். சார், இப்ப மெயின் பிரச்சனை, இளைய சமுதாயம் தவறான பாதையில போகுது அப்படின்னா முக்கிய காரணம் என்ன? பெற்றோர்கள் தான் சார். They are not available to them. அவங்க மொபைல்லையும், அவங்க டேப்லயும், அவங்க லேப்டாப்லயும் மூழ்கி கிடக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வடிகாலே இல்ல. அவங்க பிரச்சனைய அவங்க யார்கிட்ட சொல்லி சொல்யூஷன் தேடுவாங்க சொல்லுங்க. இப்ப நாம என்ன செய்யறோங்க, பெற்றோர் பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்றோம்னா
காட்டு கூச்சல் கத்துறோம் புரிஞ்சுக்காம. அப்படி இல்லையா, கேட்கறதே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பையன் என்ன செய்யறான்? தன்னுடைய மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு அவன் வடிகால் போதையின் பாதையில் தான் தேடுறான். ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே, எந்த சொத்து போனாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஐயா. நம் பிள்ளைகள் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த சொத்து. அந்த சொத்தை இழந்துட்டோம்னா நம்மளால அதை சம்பாதிக்கவே முடியாது ஐயா. அதனால அந்த இழக்கக்கூடாத சொத்தை காப்பாற்றி வைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அதனாலதான் சொல்றோம், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருங்கள், அவர்களுக்கு நல்வழி காட்டுங்கள். நீங்க நல்ல வழியெல்லாம் காட்ட வேணாம் சார். அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுங்க. இதை செஞ்சீங்கன்னாலே போதும் சார், நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாத்திடலாம் சார். அதாவது சமுதாயத்தில் எல்லா தவறுகளும் நடக்கின்றன. அதுக்கு நம்ம பிள்ளை போகாம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே, இல்லைங்களா? அதனால பெற்றோர்களே, அன்புக்குரியவர்களே, உங்கள் பாதத்தை தொட்டு கேட்கிறேங்க. இளைய சமுதாயம் இந்தியாவில் தடம் மாறி போகக்கூடாதுங்க. கடைசியா ஒரு சின்ன புள்ளி விவரங்க. இப்போ இந்த போதை பயன்பாடு இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்க 30% பேர் 20 வயசுக்கு கீழே இருக்கவங்க சார். நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்குங்க. இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது பெற்றோரின் கடமை. அன்புக்குரியவர்களே, வாழ்க வளமுடன்.